சுதந்திரம் அப்படின்னா யாருக்கும் கட்டுப்படாமல் வாழ்கிறது தான் சுதந்திரம். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் யாருக்குமே கட்டுப்படாமல் வாழ்வது தான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது யாருக்குமே கட்டுப்படக்கூடாது, எதுக்குமே கட்டுப்படக்கூடாது, எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் வாழ்வதற்கு பேர் தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது சுதந்திரத்தை பற்றிய ஒரு தவறான புரிதல். ஏன் அந்த மாதிரி வந்துச்சு? ஏன் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது சுதந்திரத்துக்கு எதிரானதா அப்படின்னா, எதனால் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே கட்டுப்பாடுங்கிற பேரில் மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்க கட்டுப்பாடுகளை பற்றி தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஓஹோ, மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நம்ம அடிமையாக தான் வாழணும், கட்டுப்பாடுங்கிற பேரில் இங்கே அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால் பிறருக்கு அதனால் ஒரு கட்டுப்பாடு என்பதை, சுதந்திரம் என்பதை, கட்டுப்பாடு என்பதை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டுப்பாடு, நான் உன்னை கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறக்காக அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்துகிறாங்க. ஒரு கணவன் மனைவியை கட்டுப்படுத்தணும், மனைவியை கணவனை கட்டுப்படுத்தணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, கணவன் மனைவியை அடிமைப்படுத்துகிறதும், மனைவி கணவனை அடிமைப்படுத்துகிறதும் இங்கே நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கட்டுப்பாடுனாலே அடிமைத்தனம் தான் போலுக்கு. அப்போ இந்த கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம், கட்டுப்பாடு இல்லாத எனக்கு ஒரு சுதந்திரம் எனக்கு தேவை அப்படின்னு அவங்க அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நோக்கிட்டு போகிறாங்க. அடிமைத்தனம் இல்லாத சுதந்திரம் தான் தேவையே தவிர, கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் நமக்கு தேவையில்லை, அது அழிவை தரும். அடிமைத்தனம் உடைய ஒரு சுதந்திரம், அடிமைத்தனம் நிரம்பிய ஒரு சுதந்திரம் அழிவை தரும். அதுபோல் கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் இருக்குல்ல, அதுவும் அழிவை தான் தரும். அதனால் அடிமைத்தனம் நிரம்பிய அந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு யாருமே அந்த அதாவது அடிமைத்தனம் தான் கட்டுப்பாடு என்பது அடிமைத்தனம் நிரம்பியது. இங்கே அப்படி தான் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் கட்டுப்பாடுங்கிற பேரில் அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டு, கலாச்சாரங்கிற பேரில், குடும்பங்கிற பேரில், குடும்பம் கட்டுப்பாடு என்கிற பெயரில் மக்களை சுதந்திரமாக வாழ விடாமல் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனே அதனால் மக்களுக்கு என்னென்னா, கட்டுப்பாடுனாலே அது அடிமைத்தனம் நிரம்பியது தான் போல்க. அப்போ நம்ம சுதந்திரமாக வாழணுன்னா இந்த கட்டுப்பாடு என்கிற பெயரில் நிகழ்த்தப்படுகிற அந்த அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து, கட்டுப்பாடுகளே இல்லாத சுதந்திரம் எனக்கு வேணும், யாரும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நான் எதுக்குமே கட்டுப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, இது எல்லாமே மூட நம்பிக்கை அடிப்படையாக இருக்குது. இங்கே ஒரு அறிவுபூர்வமான கட்டுப்பாடுகளே இங்கே இல்லை. அதான் அடிமைத்தனம். ஒரு மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இவங்க கட்டுப்படுத்துகிற முறை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு இருக்குது. எல்லாமே மூட நம்பிக்கை நிறைந்ததாக இருக்குது. ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இந்த கட்டுப்பாடுகளில் கிடையாது. அதனால் இந்த கட்டுப்பாடுகளை மக்கள் வெறுக்கிறாங்க. இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக இதுபோன்ற அந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்த அடிமைத்தனம் நிரம்பிய இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக மக்கள் இந்த கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு சுதந்திரம் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகிறாங்க. யாரும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டுப்பாடுகளே இல்லாத சுதந்திரம் எனக்கு தேவை, எதுவும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது, அதுதான் சுதந்திரம்னு நினச்சி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆண் ஆதிக்கம், ஆண் சர்வாதிகாரம், பெண் அடிமைத்தனம், அப்புறம் மதத்தின் பேரால் அடிமைப்படுத்துறது, மதத்தின் பேரால் கட்டுப்படுத்துகிறங்கிற பேரில் அடிமைப்படுத்துவது, அவருடைய சுதந்திரத்தை மறுப்பது, மக்களுடைய சுதந்திரத்தை, அந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற அந்த மக்களுடைய சுதந்திரத்தை மதத்தின் அடிப்படையில் அவங்கள நீ சுதந்திரமாக வாழ விடாமல் செய்கிறது. இந்த மாதிரி கட்டுப்பாடுங்கிற பேரில் நிறைய மூட நம்பிக்கைகள் வந்துருச்சு. அதனால் கட்டுப்பாடுனாலே அடிமைத்தனம் நிரம்பியது, மூட நம்பிக்கை நிறைந்தது. அதனால் இந்த கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், யாரும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது, எதுக்குமே நான் கட்டுப்படக்கூடாது, எதுவும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது, யாரும் என்ன கட்டுப்படுத்தக்கூடாது, அதுதான் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு முடிவெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் அனைத்தும் மூட நம்பிக்கை நிரம்பியதாக இருக்கிறது, அதில் ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். சட்டத்தை அடிப்படையாக கொண்டு சட்டமும் மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு மக்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு சுதந்திரம் எனக்கு தேவை. இப்போ பிடிக்காத ஒரு கணவனோட ஒரு மனைவி வாழ்கிறா, சட்டம் கட்டுப்படுத்துது, நீ அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், சட்டமும் சரி சொந்தக்காரங்களும் சரி, நீ பிடிக்காத ஒரு கணவனோடு தான் வாழணும், அது மாதிரி பிடிக்காத ஒரு மனைவியோடு தான் நீ வாழணும், பிரிவதாக இருந்தால் நீ நிறைய பணம் ஜீவனாம்சமாக கொடுக்கணும், மாதந்தோறும் அவளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் என்பது ஒருவரை மிகவும் துன்புறுத்துகிறது.
அதனால் இந்த கட்டுப்பாடுகளே எனக்கு தேவையில்ல. இந்த திருமணம் என்பதே ஒரு அடிமைத்தனம், ஒரு ஒரு அராஜகம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது. அப்புறம் காதலிக்கக்கூடாதுங்கிறாங்க. கட்டுப்பாடுங்கிற பேரில் காதலிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. காதலிப்பதற்கு அனுமதி கிடையாது. அந்த வயசில் உடலுறவும் வச்சுக்க முடியல, கல்யாணமும் பண்ணிக்க முடியல, காதலிக்கவும் முடியல, உடலுறவும் வச்சுக்க முடியல. அப்போ அந்த உடல் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் அந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக யோசிக்கிறாங்க, கட்டுப்பாடுகளை வெறுக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்டுப்பாடுகள் என்பது மனித மகிழ்ச்சிக்கு உதவவில்லை, மனுஷங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. கட்டுப்பாடுங்கிற பேரில், கலாச்சாரங்கிற பேரில் காதல் பண்ணால் அதுக்கு தடை விதிக்கிறாங்க. காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது, காதலிப்பதற்கு சுதந்திரம் கிடையாது. அதனால் இது போன்ற கட்டுப்பாடுகள் என்பது, அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் என்பது மனுஷங்களை ரொம்ப துன்புறுத்துது. அதனால் அந்த கட்டுப்பாடுகள்னாலே அது துன்பத்தை தான் தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. முதல்ல கட்டுப்பாடுன்னா, உண்மையான கட்டுப்பாடுங்கிறது மனித மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவ வேண்டும். கட்டுப்பாடுகள் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒருவரை அழைத்து செல்ல வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பை கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தி தர வேண்டும். ஆனால் இங்கே உள்ள கட்டுப்பாடுகள் என்பது மகிழ்ச்சியாக வாழ செய்யாமல் மக்களை துன்புறுத்துவதாக இருக்கிறது. அதனால தான் அந்த கட்டுப்பாடுகளை வெறுக்கிறாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும். சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பு. கட்டுப்பாடுன்னா என்னென்னா, சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பு தான் கட்டுப்பாடுகள். நீ பாதுகாப்பு இல்லாமல் சுதந்திரமாக வாழ்ந்தால், கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வது என்பது பாதுகாப்பு இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வது என்பதாக அது பொருள்படும். அதனால் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. என்னுடைய சுதந்திரத்துக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அப்போ அதுக்கு தேவை தான், அதுக்கு உதவி செய்வது தான் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இங்கே உள்ள கட்டுப்பாடுகள் எல்லாமே மக்களை துன்புறுத்துறதாக இருக்குது, மகிழ்ச்சியாக வாழ்வதை தடுப்பதாக இருக்கிறது. தனி மனித மகிழ்ச்சியை அதுக்கு எதிரான ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி, அந்த கட்டுப்பாடுகளுக்கு எல்லாருமே உடன்படணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவதாக இருக்கிறது. அதனால தான் கட்டுப்பாடுகள்னாலே அது அடிமைத்தனம் நிரம்பியது, அது அறிவுக்கு முரணானது, அதனால் அதை மீறணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது நியாயமான விஷயந்தான். அதனால் நம்ம அதுக்காக கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை. நாம் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டியதுதான். இங்கே உள்ள கட்டுப்பாடுகளில் மூட நம்பிக்கை இருக்குதா, அது நம்மை அடிமைப்படுத்துகிறதா, அந்த அடிமைத்தனம் நிரம்பிய கட்டுப்பாடுகளை உதறி தள்ளிவிட்டு அறிவுபூர்வமான கட்டுப்பாடுகளை நாமளே உருவாக்கி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வாழணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்தால் தான் நாம் சுதந்திரமாக வாழ முடியும். கட்டுப்பாடுகளே இல்லாத சுதந்திரம் நமக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் மூட நம்பிக்கை நிறைந்ததாக இருந்தால் நாம் அறிவுபூர்வமான ஒரு கட்டுப்பாடுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு கட்டுப்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும். அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் அடிமைத்தனம் நிரம்பியதாக இருந்தால் அதை நாம் அகற்றுவதற்காக போராட வேண்டும். அந்த அகற்றுவதற்காக போராடி புதிய கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்கிற கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும். நமது இயல்பான உரிமைகளை மீட்டெடுக்கிற கட்டுப்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்மை மகிழ்ச்சியாக வாழச் செய்கிற, ஆரோக்கியமாக வாழச் செய்கிற கட்டுப்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்மை அழிக்கின்ற கட்டுப்பாடுகளை நாம் அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதனால் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை அது அழிவை நோக்கி தான் செல்லும். அதே நேரத்தில் மூட நம்பிக்கை நிறைந்த கட்டுப்பாடுகளும் நம்மை அழிவை நோக்கி தான் அழைத்து செல்லும். அதனால் அறிவுபூர்வமான கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. அறிவுபூர்வமான கட்டுப்பாடுகளை, இங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் மூட நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது என்பதற்காக நாம் இந்த கட்டுப்பாடுகளே இல்லாத வாழ்க்கையை நோக்கி போகிறதும் ஒரு பொறுப்பற்ற தனம் தான். நாம் இந்த மூட நம்பிக்கை நிறைந்த கட்டுப்பாடுகளை உதறி தள்ளிவிட்டு அறிவுபூர்வமான ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி அதை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும், நிரூபிக்க வேண்டும். இதுதான் சரியானது என மக்களிடம் நாம் நிரூபிக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்குது. அதை செய்யணும் நாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இட்லி சாப்பிடு, பூரி சாப்பிடு, பொங்கல் சாப்பிடு அப்படிம்பாங்க. உணவு கட்டுப்பாடு, வீட்டில் சொல்லித்தரப்படுகிற உணவு கட்டுப்பாடு. குடும்பத்தில் சொல்லித்தரக்கூடிய ஒரு உணவு கட்டுப்பாடு என்ன இருக்குது? இட்லி சாப்பிடு, பூரி சாப்பிடு, பொங்கல் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, சோறு சாப்பிடு. கடைசியில் என்ன ஆகுது? நோய் வந்துடுது. அப்போது இவங்க சொல்லித்தருகிற உணவு கட்டுப்பாடு என்பது கடைசியில் நம்மை நோயை நோக்கி அழைத்து செல்கிறது. கடைசியில் நோய் வந்துடுது, சுகர் வந்துடுது. 40 வயசில் சுகர் வந்துடுது. இவங்க சொன்னது தான் நம்ம சாப்பிட்டோம்
கடைசியில் என்ன வந்தது, மக்களுக்கு சுகர் வந்துருச்சு. அப்போது நம்ம வந்து ஒரு புதிய இதெல்லாம் தப்புன்னு நாம் நிரூபிக்கணும். எல்லாருக்குமே இந்த நோய், இப்போ வீட்டுக்கு வீடு நோய் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே நோய் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இதுவரையில் நாம் கடைபிடித்த கட்டுப்பாடு இருக்குல்ல, உணவு கட்டுப்பாடு, அது தவறானது அப்படின்னு நாம் நிரூபித்து நம்ம உடம்புல இருக்கிற மனுஷ உடம்புல இருக்கிற நோய்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணம், இந்த தானியங்கள் தான் காரணம், மாமிசம் தான் காரணம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த உணவுகள் தான் காரணம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புதிய உணவு கட்டுப்பாட்டை உருவாக்கி மக்கள் முன்னாடி வைக்கணும். அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து இந்த இட்லி சாப்பிடு, பொங்கல் சாப்பிடு, இது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் சொல்லித்தரக்கூடிய ஒரு உணவு கட்டுப்பாடு, உணவு முறை. அது ஒரு கட்டுப்பாடு தானே. நான் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் உங்களை விடுவாங்களா? நான் சோறு சாப்பிட மாட்டேன், பூரி சாப்பிட மாட்டேன், பொங்கல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 10 வயசு பையன் வந்து இதெல்லாம் நோயை தரும், இதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஒரு 10 வயசு பையனையோ ஒரு 15 வயசு பையனையோ விட மாட்டாங்க. இதை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்பாங்க. ஆனால் ஒரு 20 வயசு நீ சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போ நீ சொல்கிறத, நீ நம்புகிற உணவை நீ சாப்பிடலாம். இதெல்லாம் நோய் தருகிற உணவெல்லாம் நான் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, இதெல்லாம் உடம்பு வெயிட் போடும், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உங்கள் குடும்பத்தில் உனது வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறி உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் தருகிற ஒரு உணவு கட்டுப்பாட்டை நீ கடைபிடிப்பதற்கு உனக்கு சுதந்திரம் எப்போ கிடைக்கும்? நீயே உன் பொருளாதாரத்தில் நிற்கும்போது தான். நீ பிறரை சார்ந்து இருக்கும்போது, உனக்கு தேவையான உணவுக்காக நீ பெற்றோர்களை சார்ந்து இருக்கும்போது அவங்க எதை நம்புகிறாங்களோ அதை அந்த உணவை தான் உனக்கு கொடுப்பாங்க, நீ அதை சாப்பிட்டாகணும். இப்படி உணவு கட்டுப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்காக நீங்கள் முன் வரும்போது அதற்கான தடைகள் இந்த சமூகத்தில் நிறைய இருக்குது. அது அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. சாதாரண உணவு தானே, நான் விரும்புகிற உணவை நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது முடியாது. அவ்வளோ நிறைய போராட்டங்களை, தடைகளை நாம் தாண்டி வந்தால்தான் நீங்கள் நம்புகிற ஒரு உணவை நீங்கள் சாப்பிட முடியும். இல்லைன்னா மற்றவங்க, இப்போல்லாம் மக்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்க விரும்புகிற உணவுகளை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. மற்றவங்க விருப்பத்துக்கு இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்கவுங்க விரும்புகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு நிறைய தயக்கங்கள், நிறைய தடைகள்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய